வணக்கம் நண்பர்களே. என் வாழ்க்கைக்கு வித்திட்ட கல்வி பயின்ற பொன்விழா ஆண்டில் இருக்கிறேன். பின்னோக்கி செல்கிறது என் நினைவுகள். பள்ளிக்குள் காலடி வைத்ததும் அன்பான வரவேற்பு, அரவணைக்கும் கரங்கள், கண்டிப்புடன் கூடிய ஊக்குவிப்பு. கல்வி மட்டுமல்ல, வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தும் நற்சிந்தனைகளை தந்திட்ட அந்த நல்ல உள்ளம் அமைந்த இயற்கையாக கிடைத்திட்ட ஆசிரியர்களை இன்று காண முடியுமா? அன்றைய காலகட்டத்தில் தங்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் எங்களை அவர்களின் பிள்ளைகளைப் போல பாதுகாக்கும் தியாக உணர்வு மேலோங்கி இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு ஆசிரியரின் நினைவில் மாணவன் பெயரும், ஒரு மாணவரின் நினைவில் ஆசிரியர் ஒருவரின் பெயரும் இருக்கும் என்றால் அந்த அளவிற்கு ஆசிரியர் மாணவர் உறவு இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு வாரத்திற்கு முன்பு என் தங்கை செல்போனில் என்னை அழைத்தார். அண்ணா, இன்னைக்கு வினிஃப்ரெண்ட் டீச்சர் மகள் ராஜகுமாரியை சந்தித்தேன். சம வயது அவர்களுக்குள்ள. உன்னை ரொம்ப கேட்டா. வீட்டிற்கு போனதும் மீண்டும் பேசினாள். டீச்சர்கிட்ட நான் பேசினேன். உன் பேரை சொல்லி அவன் எப்படி இருக்கான் இப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னார் என் தங்கை. என்னையும் அறியாமல் கலங்கி போனேன். கண்கள் மட்டுமல்ல, நெஞ்சமும். பேச்சும் வரவில்லை. என் நிலையை வருவதற்குள் கொஞ்ச நேரம் பிடித்தது. அந்த உணர்வை புரிந்தவர்களால் மட்டும்தான் அதை உணர முடியும். இது கதை அல்ல, நிகழ்கால உண்மை. ரொம்ப வயதாகி போச்சு அண்ணா, அவங்களுக்கு ரொம்ப வயசாகி போச்சுண்ணா, ஒரு தடவை நேரில் போய் பாரு அண்ணா என்று என் தங்கை சொன்னார். இன்று ஆசிரியர் தினம் உலகமே கொண்டாடலாம். உள்ள உணர்வுடன் கூடிய இந்த வாய்ப்பு வழங்கிய இறைவன் எனக்கு எழுத்தறிவித்த என் வினிஃப்ரெண்ட் டீச்சர் இல்லை அம்மாவுக்கு நல்ல சுகமும் ஆயுளும் தர வேண்டும். இன்று என் உழைப்பில் கிடைக்கும் ஊதியம் அது ஒத்தை ரூபாயாக இருந்தாலும் அத்தனை ஆசிரியர் பெருமக்களின் பெயர் பொறித்திருக்கும் என்பது உண்மை. இந்த 50 ஆண்டுகளில் என் நினைவில் இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் ஆயுளுடன் இருப்பார்கள் என்றால் அத்தனை குருக்களுக்கும் என் சரணம். என் நன்றி அவர்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நினைத்து பாருங்கள், ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்கு?